அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன்.To யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் நினைக்கும் நபர் உங்கள் பேச்சை தட்டாமல் கேட்டு நடக்கவும் மற்றும் சகல விஷயங்களும் உங்களுக்கு வசியமாகக்கூடிய மிகவும் எளிய தாந்திரிக முறையை பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிகத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் அரகஜா. இந்த அரகஜா ஒரு விதமான வாசனை மிகுந்த தெய்வீகமான மை. எப்படி இதை தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு சக்தி, வசியத்தன்மை கொண்ட நிறைய மூலிகைகளை அரைச்சு ஒரு மை வடிவத்தில் நமக்கு கொடுக்குறாங்க. கருப்பு நிறத்தில் இந்த மை இருக்கும். எங்கே இந்த அரகஜா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு மருந்து கடைகளில் வாங்குங்க. அவங்கக்கிட்ட ஒரிஜினல் அரகஜா கிடைக்குமான்னு கேளுங்க. நல்ல பிராண்டடாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அரகஜாவை பயன்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வசியத்தன்மை ஏற்படும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புணுகுல தான் நிறைய கலப்படம் இருக்கும். ஏன்னா புணுகுடைய ப்ரொடக்ஷன் ரொம்பவும் கம்மி. ஆனால் அரகஜா மூலிகைகள்லேருந்து எடுக்கிற ஒரு பொருள். நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அரகஜா கிடைக்கும். நீங்கள் தெரிஞ்ச கடைகளில் வாங்கும்பொழுது இன்னும் பிராண்டடாக உங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் நான் எனக்காக பயன்படுத்திகிட்டு இருக்க அரகஜா மையை நான் உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்க, இந்த மை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 2 புருவங்களுக்கு மத்தியில் இந்த மையை நீங்கள் கொஞ்ச நாள் வச்சுட்டு வந்தாலே போதும், உங்களுடைய ஞாபக சக்தி பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். மேலும் மனதில் எழும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கண் திருஷ்டி உங்களை தாக்கவே தாக்காது. இந்த மையை நீங்கள் வெளியில் போகும்பொழுதாவது வச்சுட்டு போங்க. கண் திருஷ்டியால் ஏற்படும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை தாக்கவே முடியாது. மேலும் உங்களுக்கு யாராவது பிளாக் மேஜிக் செஞ்சுருப்பாங்களோன்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா, நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெற்றியில் அரகஜா வச்சுக்கிட்டு தூங்குங்க. அதே போல் வீட்டுடைய மெயின் என்ட்ரன்ஸ் அந்த தலைவாசலில் கொஞ்சமாக அரகஜாவை நீங்கள் பூசுங்க. பிளாக் மேஜிக் செயல்பட முடியாது. அடுத்ததாக, நீங்கள் நினைக்கும் குறிப்பிட்ட நபர், அது யார் வேணாலும் இருக்கலாங்க. உங்களுடைய கணவன், மனைவி, இல்லை காதலராக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், இல்லை உங்களுடைய குழந்தைகளாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவங்க உங்களுடைய பேச்சை கேட்கணும். அதாவது உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பாக நடந்துக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க காது கொடுத்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி அரகஜாவை பயன்படுத்துங்க. 30 நாளைக்கு இந்த தாந்திரிகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தினமும் குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய வலது கை மோதிர விரலால் அரகஜாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை 11 முறை சொல்லணும். உதாரணத்துக்கு அவருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா, ராஜா வசி வசி, ராஜா வசி வசின்னு 11 முறை சொல்லணும். அவங்களுடைய பெயரை சொல்லிட்டு பக்கத்தில் வசி வசின்றதை சொல்லணும். சொல்லி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் நெற்றியில் 2 புருவங்களுக்கு நடுவில் அந்த அரகஜாவை வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் அரகஜா பயன்படுத்தினாலே போதுங்க. நிறைய எடுத்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பெண்களாக இருந்தீங்கன்னா மட்டும் சில தினங்களுக்கு நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு கண்டினியூ பண்ணலாம். நல்ல விஷயத்துக்காக மட்டுமே இதை நீங்கள் பயன்படுத்துங்க. 30 நாளைக்கு நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்பொழுதே நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். யாரை நினச்சி நீங்கள் இந்த மையை பயன்படுத்துகிறீங்களோ அவங்க உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்ககிட்ட அன்பாக நடந்துப்பாங்க. இதை விட எளிமையான தாந்திரிகம் நிச்சயமாக இருக்க முடியாதுங்க. சரி, அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது, நினைத்த வேலை கிடைப்பதற்கும் தொழில் வளம் பெருகுவதற்கும் இந்த அரகஜாவை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் காலபைரவர் சிலை இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் தேய்பிறை அஷ்டமியிலேயாவது அபிஷேகம் நடக்கும். இல்லைன்னா அந்த கோவிலில் எப்போ காலபைரவருக்கு அபிஷேகம் நடக்கும்னு கேட்டுக்கோங்க. அந்த கோவிலுக்கு அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த அரகஜா மையை வாங்கி கொடுங்க. 9 தேய்பிறை அஷ்டமிக்கு நீங்கள் தொடர்ந்து அரகஜாவை வாங்கி கொடுங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். நிறைய கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்களுடைய வியாபாரம் நல்ல விருத்தியாகும். இப்போ தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு அபிஷேகம் அங்கே நடக்கலைன்னா கூட எப்போ காலபைரவருக்கு அங்கே அபிஷேகம் நடக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த நாட்களில் நீங்கள் 9 முறை வாங்கி கொடுத்தா கூட போதும், நினச்ச உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக, பணவரவு அதிகரிக்கவும் பணம் நம் வீட்டில் தங்குவதற்கும் இந்த அரகஜாவை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ரூபி காயின் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 5 ருபீஸ் 10 ருபீஸ் காயின் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நாணயமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பக்கத்தில் மட்டும் நீங்கள் அரகஜாவை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு
உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லையோ இல்லை மணி பர்ஸ்லையோ நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அந்த காயினை நீங்கள் செலவு பண்ணிடாதீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லையும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் பொழுது தன ஆக்கர்ஷணம் அந்த இடத்துல அதிகரிக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த இடத்துல உருவாகும். சரிங்க, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் நான் பயன்படுத்திகிட்டு இருக்க அரகஜா மை. 2 பாக்ஸ் வச்சுருப்பேன். ஒன்று நான் நெற்றியில் வச்சுக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் இருக்கும். இன்னொன்று வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கு சந்தனம் அல்லது மஞ்சள் வைக்கும்பொழுது இந்த அரகஜா மையும் சேர்த்து தான் எங்கள் வீட்டில் வைப்பாங்க. ஏன்னா பூஜை ரூமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும், தெய்வீக மனமாக இருக்கும். முக்கியமான விஷயம், நீங்கள் நெற்றியில் வைக்கணும்னு வாங்கின அந்த அரகஜாவை நீங்கள் பயன்படுத்தின அரகஜா மையை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கும் பயன்படுத்தக்கூடாது. அதை நீங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். மேலும் கோவிலுக்கு கொடுக்கறதா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 அரகஜா பாக்ஸ் இருக்கும். ஒன்று நான் பர்சனலாக யூஸ் பண்ணுவேன், இன்னொன்று சாமி படத்துக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் அரகஜா பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்தேன். என்னுடைய கையில் கூட நான் தொடலைங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே அந்த ரூமே தெய்வீக மனமாக மாறிடுச்சு. அதனால் நீங்கள் எல்லோருமே இதை கட்டாயமாக பயன்படுத்துங்க. வீட்டில் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ், அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஜாதகத்தில் சனி பகவானால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், 7.5 சனியோ இல்லை அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி சனி பகவானால் உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் இருந்தால் கூட நீங்கள் அரகஜாவை பூசிட்டு வந்தீங்கன்னா 90% நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். 48 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் அரகஜாவை 2 புருவங்களுக்கும் மத்தியில் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நடக்க போகிற சில முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதற்கான அறிகுறிகள் எல்லாம் உங்களுக்கு தென்படும். மேலும் வாக்கு பலிதம் உண்டாகும். தினமும் நீங்கள் குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு தான் அரகஜாவை பயன்படுத்தணும். அரகஜா மை வச்சதுக்கு பிறகு நீங்கள் அசைவம், அதாவது நான்வெஜ் சாப்பிடலாம். ஆனால் நான்வெஜ் சாப்பிட்ட கையோட அரகஜாவை நீங்கள் தொடாதீங்க. நீங்கள் வேறு ஏதாவது தாந்திரிக முறைகள் அப்படி இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான ரகசியம், நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக உக்ர தெய்வங்கள் பிரத்யங்கரா, வராகி, காளி, அங்காள பரமேஸ்வரி, இந்த மாதிரியான தெய்வங்களை நீங்கள் வழிபடுறவங்களா இருந்தீங்கன்னா அரகஜா மையை பூசிட்டு அந்த தெய்வங்களுக்கு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது அந்த அளவுக்கு தெய்வ ஆற்றல், ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஸ்கூலுக்கு போகிற பசங்க, காலேஜ் போகிறவங்க, படிக்கிற எல்லோருமே இந்த அரகஜாவை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. 2 புருவங்களுக்கும் நடுவில் இந்த அரகஜாவை நீங்கள் வச்சுட்டு வாங்க. உங்களுடைய ஞாபக சக்தி பல மடங்கு பெருகும். படிப்புலையும் உங்களுக்கு ஒரு நல்ல கவனம் திரும்பும். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அரகஜாவை நீங்கள் எல்லோருமே வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான வசியத்தன்மை கொண்ட தெய்வீகமான பொருள் இந்த அரகஜா. எல்லோருமே இதை பயன்படுத்துங்க, வெற்றி நிச்சயம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.